நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குற அந்த டேட்டா லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்க மொபைல்லே இருக்காது. அப்படிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா எங்க போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஸோ யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான். அதாவது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 1 ஜிபின்னா அப்படின்னா நீங்கள் 500 MB தான் யூஸ் பண்ணுறீங்க, பேலன்ஸ் 500 யூஸ் பண்ணலை. அப்போ நெக்ஸ்ட் டே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு திருப்பி 1 ஜிபிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பேலன்ஸ் 500 MBக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ஆன் யுவர் ரீசார்ஜ் பிளான் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க அப்படின்னு. சில டைம் 1 GB கொடுப்பாங்க, 1.5 GB, அதுக்கப்புறம் 2, 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் 2 GB அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 GB அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் 1 GB யூஸ் பண்ணுறீங்க, அது பேலன்ஸ் 1 GB வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாமல் வந்து பார்த்தா நெக்ஸ்ட் டே வந்துச்சு அப்படின்னா அந்த பேலன்ஸ் 1 GB வந்து உங்கள் மொபைலில் சேவ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் இருந்து மறுபடியும் 2 GB தான் ஸ்டார்ட் ஆகுமே தவிர அந்த பேலன்ஸ் 1 GB வந்து பார்த்தீங்கன்னா ஆடும் ஆயிருக்காது. ஸோ அது எதனால் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே குட் கொஸ்டின் அப்படி தான். பட் இந்த 1 GB வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போகுது இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வேஸ்ட் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது லாஸே கிடையாது. அந்த கம்பெனி பொறுத்தவரையும் வந்து அது ஒரு ப்ராஃபிட்டான விஷயம் தான். யார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 GB வேஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லலாம். 1 GB அப்படின்னு மட்டும் கிடையாது, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 MB நீங்கள் வேஸ்ட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெரிய லாஸில் தான் போய் முடியும். லாஸில் முடியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அந்த லாஸு. அந்த கம்பெனி வந்து அந்த 1 MBயை வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டேட்டா எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் 1 GB அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைனா 2 GB அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 2 GB தராங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 GB தராங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் தான் தராங்களே தவிர அந்த 2 GB வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபுல்லாக கொடுக்கல. அதாவது என்னன்னா எப்படி சொல்கிறேன்னா அதுக்கான ஆக்சஸ் மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதே தவிர அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராட் பண்ணலை, அதாவது கொடுக்கல அப்படிங்கிறதா. சப்போஸ் இது புரியல அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் வந்து இப்போ ஒரு ப்ளே ஸ்டேஷனுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு கேம் சென்டருக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே போனது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல காசு கட்டணும். அதாவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல காசு கட்டணும். காசு கட்டுறதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் கேம்ஸு. அந்த குறிப்பிட்ட காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாமே தவிர அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுத்துகிட்டு வந்துட முடியாது. அதாவது நீங்கள் அந்த காசை கொடுத்துட்டு அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் எடுத்துகிட்டு வந்துட முடியாது. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அதை ஆக்சஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப்லேயே தான் இருக்கும். ஸோ அந்த ஷாப்பில் இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வராங்க, காசு கொடுக்குறாங்க, ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சஸ் நடக்குது. அந்த ஆக்சஸ் பண்ணி முடிச்சோடனே அவங்க வந்து பார்த்தா போயிடுறாங்க. ஸோ அது வந்து ஃபுல்லாக எடுக்கவும் மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தா இந்த ப்ராசஸும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற 2 GB ஆக்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும். அதாவது அந்த 2 GB வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணாட்டியும் அந்த கம்பெனிக்கு தான் வந்து பார்த்தா போய் சேரும். நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, எந்த பேலன்ஸும் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். சப்போஸ் நீங்கள் பாதி மட்டும் யூஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தா உங்கள் தப்பு தான். பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து பார்த்தா திருப்பியும் அந்த கம்பெனிக்கு தான் போய் சேரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 GBயில் வந்து பார்த்தீங்கன்னா 1 GB யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு GB விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த 1 GB வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு தான் போய் சேரும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி வந்து அதை காசாக மாற்றுவாங்க. அதாவது எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வாங்குறீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வாங்குவாங்க. சேம் மாதம் அதே மாதிரி தான். அதாவது என்னன்னா அவங்க ரீசைக்கிள் ஆகி வரதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி அனுப்புவாங்க. மற்றபடி வந்து பார்த்தா இந்த மாதிரி பெரிய விஷயம் எதுவுமே வந்து பார்த்தா கிடைக்காது. அவங்க வந்து உங்களுக்கு ஆக்சஸ் மட்டும்தான் தருவாங்களே தவிர அதை முழுசாக கொடுத்துட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்து முழுசாக கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 2 GB உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 GB அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த 2 GB வந்து நீங்கள் தீக்கிற அளவுக்கு வந்து பார்த்தா இருக்கும். ஈவன் வந்து நீங்கள் 1 GB யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 1 GB இருக்கும். 3 GB வந்து பார்த்தா மொத்தம் ஆட் ஆயிருக்கும். ஸோ ஆனால் அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தா பெரிய அளவில் ப்ராஃபிட்டே வந்து பார்க்க முடியாது. கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்குறாங்களே தவிர புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தரல இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். நம்ம வேஸ்ட் பண்ணுற ஒரு டேட்டாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக தான் வரும். வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஆக்சஸ் அப்படின்னா என்ன, ப்ராட் அப்படின்னா என்ன? ப்ராட் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறது ஆக்சஸ்னா நீங்கள் இந்த ஆக்சஸ் மட்டும் பண்ண முடியும், ஃபுல்லாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறது தான். இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா நீங்கள் அந்த 2 GB டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ வேணும் தேவையோ அந்த ஒரு நாளில் நீங்கள் எத்தனை டைம் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது முடிஞ்சுன்னா அவ்வளோதான். முடியலை அப்படின்னா அந்த ஒரு நாள் முடிஞ்சுன்னா பேலன்ஸ் இருந்தாலும் அது அவங்களுக்கு தான் போகுமே தவிர
திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேஸ்ட் பண்ணுற எல்லா டேட்டாவுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகுதுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி போகும். அவங்க திருப்பி அதை வந்து உங்களுக்கே சென்ட் பண்ணி காசாக மாற்றிடுவாங்க. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ இதோட முடிஞ்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் போட்டோட்டே கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.